ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयौति नष्टप्रायशबुद्धिरेष नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति न श्रीमां करोति वाचालं पुङ्गुं लङ्घयते गिरिमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाग्निशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री प्रभुपाद, जय श्री गुरुदेव। हरे कृष्णा। श्रीमद् भागवतम ஆறாவது ஸ்கந்தம் 16வது அத்தியாயம். இன்னைக்கு 16th சாப்டர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்ன தலைப்பு அப்படின்னா, சித்திரகேது பரமபுருஷரை சந்தித்தல். யார் ஒருத்தராலையும் டக்குன்னு பகவானை பார்க்க முடியுமா? முடியாது. அவர் பக்தராக மாறினால் மாத்திரம்தான் பகவானை பார்க்க முடியும். இப்ப இவர் பகவானை பார்க்கிறார் அப்படின்னா சோ அதற்கு இவரு போல தகுதியான ஒரு பக்தராக மாறி. முதல்ல சித்திரகேது நம்ம போன கிளாஸ்ல எதோட முடிச்சோம்? சித்திரகேது தன்னுடைய மகனுடைய மரணத்தால அவர் ரொம்ப அழுதுன்னு இருந்தார். அதாவது ஒரு சவம போல எந்த ஒரு அசைவும் இல்லாம அவர் பாட்டியும் அப்படி அழுதுகிட்டு படுத்துட்டு இருந்தாருங்க. ஸோ அதனால அவருக்கு உபதேசம் பண்றதுக்காக யார் வந்திருக்காங்க? அங்கிரரும் அங்கிர ரிஷியும் அதே போல நாரதர் 2 பேரும் வந்திருக்காங்க. இப்ப ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி பரிஷித் மகாராஜர் சொல்லிட்டு இருக்காரு, மாமுனிவரான நாரதர் தன்னுடைய யோக சக்தியால அந்த மரணமடைந்த அந்த மகனை என்ன பண்றாரு? எழுப்ப போறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய சரீரத்தை பார்த்து சொல்றாரு, ஓ அதாவது இங்க உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய தாய் தந்தை எல்லாரும் எப்படி இருக்காங்க? ரொம்ப துக்கத்துல இருக்காங்க. ஏ ஜீவாத்மாவே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நீ உன்னுடைய தாய் தந்தை நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் தயவு செஞ்சு எழுந்திருச்சு பாரு, உன் கண்ணை திறந்து பாரு. ஏன்னா எல்லாரும் எப்படி இருக்காங்க? உன்னை நினைச்சு எல்லாரும் ரொம்ப துக்கத்துல ஆழ்ந்து இருக்காங்க, தவிச்சுட்டு இருக்காங்க. நீ எழுந்துடு அப்படின்னு அவர் அந்த குழந்தையோட சரீரத்தை பார்த்து யார் சொல்லிட்டு இருக்கிறது? நாரதர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன ஏற்பட்டுச்சு? அகால மரணம். ஹரே கிருஷ்ணா. என்ன அப்படின்னா, உனக்கு அகால மரணம் ஏற்பட்டாச்சு, என்ன விஷம் கொடுத்தாச்சு இல்லையா? அதனால எஞ்சி இருக்கக்கூடிய உன்னுடைய ஆயுஷ் இருக்கு. ஸோ அதனால இந்த உடம்புல நீ எழுந்திருச்சுடு. எழுந்திருச்சுட்டு என்ன பண்ண? உன்னுடைய உறவினர்களோட தாய் தந்தையோட சந்தோஷமா நீ வாழ. ஏன்னா உன் தந்தை ஒரு பெரிய அரசன் இல்லையா? சோ அரசனுடைய மகன் அடுத்த அரசன் ஆகக்கூடியவன். அந்த அரச சிம்மாசனத்துல அனைத்து செல்வங்களையும் வச்சுட்டு நீ சந்தோஷமா வாழ, எழுந்துரு அப்படின்னு நாரதர் சொல்றாரு. சோ நாரதர் தன்னுடைய யோக சக்தியால் அந்த ஜீவாத்மாவை அந்த உயிரில்லாத அந்த உடம்புல பார்த்து சொல்லவே உடனே அந்த குழந்தைக்கு உயிர் வந்துடுச்சு. ஏன்னா நாரதர் சொல்லவே அந்த குழந்தைக்கு உயிர் வந்துட்டு அதை எழுந்திருச்சுட்டு பேச ஆரம்பிக்குது. இந்த ஜீவாத்மா பேச ஆரம்பிக்குது. எழுந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படி பாக்குது. ஆக்சுவலா நான் கர்ம பலத்தால, ஒவ்வொரு கர்மத்தால சில சமயத்துல நான் தேவரா பிறந்திருக்கேன், சில சமயத்துல நான் தாழ்ந்த மிருகங்களா பிறந்திருக்கேன், சில சமயத்துல நான் தாவரங்களாக பிறந்திருக்கேன், அது மரம் செடி கொடிகளாக. சில சமயங்களை நான் மனிதனாக பிறந்திருக்கேன். இப்படி நான் ஒரு உடம்புல இருந்து மற்றொரு உடம்பு, திரும்ப ஒரு உடம்புல இருந்து மற்றொரு, இப்படி உடம்ப நான் மாத்தின்றே இருந்தேன். என்ன ஒரு பிறவி 2 பிறவி எடுத்த நிறைய பிறவிகள் எடுத்திருக்கேன். இப்ப நீங்க பெற்றோர்கள் பெற்றோர்கள் சொன்னீங்களே, இவங்க எந்த ஜென்மத்தோடைய பெற்றோர்கள்? அந்த குழந்தை கேட்டு எனக்கு தெரியலையே.
நான் ஒரு பிறவி 2 பிறவி எடுத்திருந்தா சரி ஓகே, ஞாபகம் இருக்கும். நான் இவ்வளவு பிறவிகள் எடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இவங்க எந்த பிறவிக்கு தாய் தந்தை? நான் எந்த பிறவிக்கான தாய் தந்தை நான் எப்படி ஏத்துக்கிறது? ஏன்னா இவங்க ஒரு பிறவிக்கு தான் தாய் தந்தை. இப்ப மீதி இருக்கிற பிறவிக்கெல்லாம் அப்படியே அந்த வந்து குழந்தை கேக்குது. ஏன்னா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேஜை, டேபிள் இது வந்து எதால செய்யப்பட்டது? வுட்டால செய்யப்பட்டது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இதால இது வந்து எதால செய்யப்பட்டது? அதுபோல இந்த மனித சரீரம் எதால செய்யப்பட்டது? பஞ்சபூதங்களால செய்யப்பட்டது. பஞ்சபூதங்கள், ஸ்தூல சரீரம் அது. சூக்ஷ்ம சரீரம் என்ன? மனம், புத்தி, அகங்காரம். இது 8ம் சேர்ந்து என்ன இந்த உடம்பா உருவாயிடுச்சு. ஆனா இந்த உடம்ப வழி நடத்துறது யாரு அப்படின்னா ஆத்மா. ஆத்மா இல்லன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு, மஜ்ஜை, சதை, ரத்தம், தோல் எல்லாமே வேஸ்ட். ஆத்மா இல்லைன்னா உடம்பே வேஸ்ட் ஆயிடும். இந்த உடம்ப வழி நடத்துறது எடுத்து அதாவது இந்த உடம்புக்குள்ள ஆத்மா இருந்தா மாத்திரம் தான் என்ன ஆகும்? அந்த உடம்பு வந்து ஆக்டிவா இருக்கும். இல்லைன்னா என்ன? சவம்னு சொல்லுவோம் அந்த உடம்பு. ஆத்மா இருக்க வரையும் தான் மதிப்பு. அப்படி இருக்கும்போது நான் வந்து 1ஆ 2ஆ எத்தனையோ உடம்பு மாறியாச்சு. இத்தனை உடம்பு மாறினதுனால எல்லா உடம்பையும் பத்தி ஞாபகம் வச்சுட்டு எப்படி இருக்கும் லைஃப்? ரொம்ப கஷ்டம். எத்தனை ஜென்மம் எடுத்துக்கும் அத்தனை ஜென்மம் ஞாபகம் வந்தா எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு ஜென்மத்துல நமக்கு விரோதியா இருக்கக்கூடியவங்க இந்த ஜென்மத்துல கணவராக இருக்கலாம், இல்ல குழந்தையாக இருக்கலாம். எப்படி வாழ முடியும்? சோ இப்படி வாழ்க்கை வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து முன் ஜென்மத்துல நடந்த அனைத்தையும் நமக்கு மறதிய குடுத்து இந்த ஜென்மத்த பகவான் நமக்கு குடுத்துருக்காரு. அதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டம் லைஃப். லைஃப் வாழவே முடியாது. யார் மேல நமக்கு வந்து அன்பே இருக்காது. பயங்கரமா கொடுமை பண்ண மாமியார் இந்த ஜென்மத்துல நம்ம குழந்தையா பிறந்திருக்குன்னா எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிதான். ஆக்சுவலா இது வந்து எல்லாத்தையும் மறந்ததுனால, இந்த ஜென்மத்துல நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய உறவுகளோட நம்ம வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இது போச்சுன்னா போனதுதான். திரும்ப அதெல்லாம் நினைச்சிருந்தேவா நம்ம வந்து இருக்க முடியும். இட்ஸ் அ பாசிங் கிளவுட் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஜீவராசிகள்லாம் அப்படியே நதியில அடிச்சுண்டு போயிட்டு இருக்கு. நதியில அடிச்சுண்டு போயிட்டு இருக்கும்போது, அது எங்க போய் சேருதோ அந்த இடத்துல நண்பர்கள், அது அப்படியே கூட்டம் கூட்டமா அந்த ஆத்மாக்கள் எப்படி வரும் அப்படின்னா, இப்படி கூட்டமா வரும். இப்ப அண்ணனா இருக்கக்கூடியவங்க அடுத்த ஜென்மத்துல அப்பாவா இருக்கலாம். சோ அப்பாவா இருக்கிறவங்க அடுத்த ஜென்மத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கலாம். சோ இப்படி மாறி மாறி அதுதான் அந்த கூட்டம். கூட்டத்தோட ஆத்மாக்கள் வரும், கூட்டத்தோட ஆத்மாக்கள் கிளம்பும். இப்படி என்ன ஆகுது? நதி எப்படி அடிச்சுண்டு போறதோ அதே போல ஆத்மாக்கள் நண்பர், குடும்ப அங்கத்தினர்கள், விரோதிகள், அப்புறம் மத்தியஸ்தர்களாக இருப்பாங்க. அப்புறம் விருந்தினர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, பொறாமை கொண்டவர்களாக, சோ ரொம்ப கொடுமைக்கார அ செயல் செய்யக்கூடியவர். இப்படி நம்மளுடைய உறவுகள் வந்து மாறிண்டே இருக்கும். அதெல்லாம் நினைச்சுட்டு இருக்க முடியுமா என்ன? ஏன்னா முக்கியமா இங்க சித்திரகேது மகாராஜா வந்து தன் மகன் மரணம் அடைஞ்சுட்டான்னு அழுது புலம்பி என்ன பண்ணிருக்கா? அவரும் அந்த இறந்த ஆ மகனுடைய உடம்பு பக்கத்துல இவரும் ஒரு இறந்த உடம்பு போல விழுந்து கிடக்கார். சோ அவர சமாதானம் பண்றதுக்காக தான் இங்க இந்த ரிஷிகள் வந்திருக்காங்க. யாருமே நிரந்தரமான நமக்கு வந்து நண்பர்களும் கிடையாது, பகைவர்களும் கிடையாது. ஏன்னா இப்ப நமக்கு நண்பர்களாக இருப்பாங்க. சில காலத்துக்கு அப்புறம், இல்ல சில ஜென்மத்துக்கு அப்புறம் அவங்க நமக்கு
பகைவர்களாக மாறலாம். பகைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சில ஜென்மங்கள்ல நமக்கு நண்பர்களாக மாறலாம். மாறிண்டேதான் இருக்கும். எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. அதாவது அந்த காலத்துல பண்ட மாற்று முறை. பண்ட மாற்று முறைன்னா தெரியும் இல்லைங்களா? தங்கம் வாங்கணும் அப்படின்னா சில தானியங்களை கொடுத்துட்டு தங்கம் வாங்குறது. சோ இப்படி வந்து பண்ட மாற்று முறை. இவங்க கிட்ட இருக்கிற தானியங்களை அவங்ககிட்ட கொடுக்க, அவங்க கிட்ட இருக்கிற பழங்கள், புளி, உப்பு இப்படி மாத்திண்டு இருப்பாங்க. சோ அது போல பண்டமாற்று முறை போல அந்த காலத்துல இப்படி தங்கம் முதலான அனைத்து பொருட்கள் இப்படிதான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அது போல இந்த ஜீவராசிகள் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, தன்னுடைய கர்ம பலன் பிரகாரம் வெவ்வேறு உயிர்கள், அதாவது வெவ்வேறு உடல்கள், வெவ்வேறு தாய் தந்தைக்கு இப்படி மாறி 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 பிறந்துட்டே இருக்கு. இந்த பிரபஞ்சம் மொத்தமா இப்படிதான் சுத்தின்டே இருக்கு. அது வந்து ஒரு இடத்துல ஒரே இடத்துல ஸ்டபனா நின்னுடல. சோ ஃபுல்லா சுத்தின்டே தான் இருக்கு. ஏன்னா இந்த அண்டத்துக்குள்ள மொத்தம் 14 லோகங்கள் இருக்கு. இந்த 14 லோகத்திலையும் மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல. சோ ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளயும் பல ஜீவராசிகளுக்கு உடம்புக்குள்ள இப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கு, சஞ்சாரம் பண்ணிட்டே தான் இருக்கு. இப்படி அந்த குழந்தை எழுந்து உட்கார்ந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கு. எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா முக்கியமா அது வந்து சித்திரகேதுவுடைய மகன் அகால மரணம் அடைஞ்சிட்டார். அந்த குழந்தை அகால மரணம் அடைஞ்சிருச்சு. சோ அந்த அகால மரணத்தின் அந்த துக்கத்திலிருந்து அவங்களால வெளியே வர முடியாம அந்த அரசன் வந்து அழுதுட்டு இருக்கான். இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் தன் மகனுக்கு அப்படின்ற எண்ணத்துலதான் ஒவ்வொரு ராஜாவும் வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. அடுத்து அவன் ராஜா ஆகணும். இப்ப மகன் போயிட்டானே அந்த துக்கத்துல அவர் அழுதுட்டு இருக்காரு. அதனாலதான் இப்ப இந்த குழந்தைய உயிர்ப்பிச்சாச்சு. இந்த குழந்தை எழுந்து உட்காந்து அது பாட்டி பேசிட்டு இருக்கு. ஆத்ம ஞானத்தை சொல்லிட்டு இருக்கு. பிறவிதோறும் என்ன ஆகும் தெரியுங்களா? பிரம்மாண்ட பிரமிதே கோன பாக்யவான் ஜீவ. சோ யார் அந்த பாக்யவான்? குரு கிருஷ்ண பிரசாதே பாயா பக்தி பீஜா. யார் அந்த பாக்கியவான்? பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிறவியிலும் இந்த ஜீவராசிகள் இப்படிதான் பிறக்கிறது, வளர்றது, சந்ததி உற்பத்தி பண்றது, வயசாகிறது, நோய் நொடிப்படுறது, இறந்து போறது, இப்படிதான் பண்ணிட்டேதான் இருக்கும். இதே நடந்துட்டே இருக்கு எல்லா ஜீவராசிகளும். சோ யார் ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ, யார் ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவனால மாத்திரம்தான் ஒரு நல்ல சுத்த பக்தனை சந்திக்க முடியும். அந்த சுத்த பக்தனுடைய கருணையால அவன் எங்க போவான்? பகவானுடைய லோகம் போக முடியும். திரும்ப இந்த லோகத்துக்கு வந்து திரும்ப திரும்ப இப்படி சரீரத்தை மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஜென்ம மிருத்து ஜரா வியாதி எல்லாமே கஷ்டமானது. பிறக்கிறது கஷ்டம், மரணமும் கஷ்டம், வயசாகிறது கஷ்டம், நோய் நொடிப்படுறதும் கஷ்டம் தான். ஜனமே ஜனமே சபே பிதா மாதா பாயன் கிருஷ்ண குரு நஹி மிலே பஜஹரியே. சோ இப்படி ஒரு ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா உடம்பு மாத்திண்டே இருக்கு. மனுஷன், மிருகம், மரம், செடி, கொடி, தேவர்கள், நீர்வாழ் ஜீவராசிகள் இப்படி எத்தனையோ உடம்ப மாத்திண்டே இருக்கு. எத்தனையோ தாய் தந்தை அந்த ஜீவாத்மாக்கு இருக்கு. இந்த உடம்ப விடும்போது அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு அந்த தாய் தந்தையோட உறவு. திரும்ப இன்னொரு தாய் தந்தை, அதோட திரும்ப அந்த ஜென்மம், இப்படியே மாறி 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 அது வந்து செழிச்சு போயிடுது. சோ யார் ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவன் தான் வந்து அந்த ஒரு பக்தனை பார்க்க முடியும். சோ அவங்களாலதான் குரு மற்றும் கிருஷ்ணருடைய அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா கிருஷ்ணருடைய பிரதிநிதி தான் யாரு அப்படின்னா நம்மளுடைய ஆன்மீக குரு. அப்படி ஒரு ஆன்மீக குருவுடைய அனுகிரகத்தால தான் நம்மளால கிருஷ்ணரை அடைய முடியும்.
சோ அதுக்கு அந்த ஜீவாத்மா எப்படி இருக்கணும்? அதிர்ஷ்டமுள்ள ஆத்மாவா இருக்கணும். அப்படி அதிர்ஷ்டம் இருக்கிற ஆத்மா இருந்தா மாத்திரம் தான், இந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதின்ற இந்த சங்கிலிய அறுத்துண்டு அது எங்க பகவான் லோகத்துக்கு போகும். தன்னுடைய ஆன்மீக உலகத்துக்கு திரும்ப போயிடும். இந்த பௌதிக உலகத்துல இருந்து கஷ்டப்படவே படாது அது திரும்ப. சில ஜீவராசிகள் என்ன ஆகுது? இந்த மனித இனத்துல பிறக்குது. சில ஜீவராசிகள் மிருகங்களா பிறக்குது. சோ ஒவ்வொரு ஜீவராசியும் அதனுடைய உறவினர்கள், மிருகமோ, மனுஷனோ இப்படியே வாழ்ந்துட்டே இருக்கு. என்ன ஆகுது? ஒரு மிருகம் அதாவது இப்ப நாயின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். ஸோ நாய் குட்டியா இருக்கும்போது ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான். அதை பாதுகாத்துட்டு இருப்பான். ஸோ கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்ன அதை இன்னொருத்தங்கிட்ட அந்த நாயை வித்துடுறான். ஸோ அவன் வாங்கிட்டு போதும் அவன் அந்த நாயை இன்னும் நல்லா பார்த்துக்கிறான். ஸோ அந்த நாய் ஐயோ நம்மள நம்ம பிறக்கும் போது ஒருத்தன் நல்லா பார்த்துட்டு இருந்தானே அவனையே நினைச்சுட்டு உட்காந்துருக்கான். ஒன்னும் கிடையாது. இப்ப புது முதலாளி அவனுக்கு நல்லா பால் அது இதுன்னு கொடுக்கும்போது ஃபுட்டெல்லாம் நல்லா கொடுக்கும்போது என்ன ஆகும்? பழைய முதலாளி அதை மறந்துடும். திரும்ப புது முதலாளியோட அது சந்தோஷமா இருக்கதா அது போல நம்மளுடைய உறவுகள் வந்துட்டே தான் இருக்கும், போயிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நினைச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா என்ன? இல்ல. அது எப்படி ஓவர் கம் பண்ணி வருதோ, ஒரு மிருகம் புது முதலாளியோட எப்படி அனைத்தையும் மறந்து அவனோட அது சந்தோஷமா இருக்குதோ, அது போல அனைத்தையும் நம்ம விட்டுட்டு இட்ஸ் பாசிங் கிளவுட் அப்படின்னுட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அனைத்தையும் மறந்துட்டு நம்மளுடைய புது உறவுகளோட நம்ம ஆழ்ந்துதான் இருக்கணும். ஏன்னா பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா? தேகினோ அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீர சத்ர முஹ்யதி. என்ன இந்த தேகம் எப்ப ஒரே மாதிரி இருக்குமா என்ன? கிடையாது. நம்ம பிறக்கும் போது குழந்தையா இருக்கும், அப்படியேவா இருக்கும்? இல்ல. உடம்பு மாற்றத்திற்கு உள்ளானது. சோ இந்த உடம்பு இளமையிலிருந்து முதுமைக்கும், முதுமையிலிருந்து மரணத்துக்கும் மாறிட்டுதான் இருக்கும். அது போலதான் இந்த ஜீவராசிகள் என்ன எப்பயும் ஒரே உடம்புல அப்படியே நிச்சயமா உட்கார்ந்துட்டு இருக்குமா? கிடையாது. உடம்பு மாத்திட்டேதான் இருக்கும். நோ டவுட். சோ இப்படி அழியக்கூடிய உடல்கள் இதெல்லாம். இந்த உடல் என்ன சாஸ்வதமா? நித்தியமா? கிடையாது. அழியக்கூடிய உடல்கள். சோ இந்த அழியக்கூடிய உடல்களோட உறவுகள் காரணமாக நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய ஐயோ இந்த உடம்புக்கு இவங்க எல்லாம் ரிலேஷன் பா அப்படின்னு அவங்களோட அப்படியே பாசமா சம்பந்தத்தோட பட்டுதோட இருக்க முடியுமா என்ன? இப்ப நம்ம ஒரு ட்ரெயின்லயோ இல்ல பிளைட்டோ எங்கேயோ போயின்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. சோ அவ இறங்க வேண்டிய இடம் வரும்போது என்ன ஆகுது? அவங்க இறங்கிடுவாங்க. அந்தந்த ஸ்டாப்பிங்ல இறங்கி அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆஹா இல்ல, நான் 5 மணி நேரம் இந்த ட்ரெயின்ல வந்தேன், இந்த பிளைட்ல வந்தேன், அதனால இதனோட எனக்கு ரொம்ப பந்தம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு அந்த பிளைட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா சும்மா இருப்பாங்களா? பிளைட் போய் சேர வேண்டிய இடம் போனதுக்கு அப்புறம் நீங்க இறங்கலாம், உங்களை சும்மா இருப்பாங்களா? கிடையாது. பை ஃபோர்ஸ் உங்களை பிடிச்சு இழுத்துட்டு போய் வெளியே விடுவாங்க இல்லையா? அது போல நம்ம யாருமே நிரந்தரமா எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு இந்த உடம்போடு உட்கார்ந்துட்டு முடியாது. சோ அதாவது டைம் வரும்போது நகர்ந்து போயிட்டே தான் இருக்கணும். இது எனக்கு பிடிச்சு போச்சுன்னு அதுலயே நம்ம உட்கார்ந்துட்டோ அதோட பற்றுதல் வச்சுட்டோ இருக்கவே முடியாது. ஜீவராசி என்ன எப்பவுமே நித்தியமானது. ஆனா இந்த உடம்பு என்ன மாறிண்டே இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கர்ம அனுசார பிரகாரம், கர்மத்தின் பிரகாரம் உடம்பு மாற்றத்திற்குள்ளானது. ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 5 வகையான குழந்தைகள் பிறக்கும். என்ன முதல்ல என்ன? கடனாளி. கடன் கொடுத்த குழந்தைய பிறக்கும். அடுத்தது விரோதி. அடுத்தது கர்மிகள். அடுத்தது நியூட்ரல். அந்த குழந்தையால் நமக்கு லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. 5வது சத்புத்திரம். அது ரொம்ப ரேர். சுத்த பக்தர்கள் பிறக்கிறது வெரி ரேர். சோ இப்படி குழந்தைகள் பிறந்துட்டே தான் இருக்கும். அவங்க கர்மத்தின் பிரகாரம் பிறக்கும், போயிட்டே தான் இருக்கும். அதுக்குன்னு அதையே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க.
இதை எல்லாரும் ஏத்துண்டுதான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அந்தந்த ஜென்மத்துல பெயரளவே ஆன தாய் தந்தையர்கள் இருப்பாங்க. அதுக்குன்னு அவங்களே நமக்கு நித்தியமா அவங்கள தவிர வேற எதுவும் தேவையே இல்லைன்னு உட்காந்துட்டு முடியுமா? இல்ல. ஏன்னா அவங்கவுங்க பூர்வ கர்ம பலன் பிரகாரம் அந்தந்த தாய் தந்தைக்கு அந்தந்த மகன்கள் பிறப்பாங்க. சோ தாய் தந்தையால கொடுக்கப்பட்ட அந்த உடல், அந்த சம்பந்தத்தால அவங்க என்ன பண்ணணும்? அத வச்சிருந்து எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லா வாழன்னு தான் பார்க்கணுமே தவிர, சும்மா அவங்க போயிட்டாங்களே நம்ம வாழ்க்கைய நம்ம முடிச்சுக்க முடியாது. மரணம் அடைந்த அந்த உறவுகளை நினைச்சுட்டு நம்ம வாழ்க்கைய பண்ணிக்க முடியாது. அதாவது சீரழிச்சுட முடியாது. ஆக்சுவலி இந்த லோகத்துல எப்படி இருக்கு? எல்லாமே நிஜமான மகிழ்ச்சி கிடையாது. பொய்யான மகிழ்ச்சி, பொய்யான துன்பம். அதுல சிக்கிக்கிறோம் நம்ம. ஒரு ஜீவராசி இந்த ஜட உடம்புல வாழும்போது, இந்த பௌதிக உடம்புல வாழும்போது, நான் தான் இந்த உடம்புன்னு நினைச்சுக்கிறான். நிஜமா என்ன? கிடையாது. பொய் இது. ஆக்சுவலா அவன் யாரு? ஆத்மா. ஆத்மான்றத மறந்துட்டு இந்த உடம்பே தான் நான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். தன்னுடைய இந்த உடம்பு தந்த தாய் தந்தையே ரொம்ப சிரேஷ்டம்னு நினைச்சுக்கிறான். இதெல்லாம் பொய் கற்பனை. இதெல்லாம் பொய்யான மாயை. எப்படி இது துக்காலயமோ அதே போல இந்த உடம்பும் என்ன அசாஸ்வதம், நிரந்தரம் கிடையாது, மாறிண்டேதான் இருக்கும். ஏன்னா உண்மையா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜீவராசிகளுக்கு ஆதியும் அந்தமும் கிடையாது. ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது. ஆத்மாவை எதுவும் பண்ண முடியாது, அவினாஷி, நித்தியமானது. ஏன்னா இந்த ஆத்மா பிறப்பதும் கிடையாது, மடிவதும் கிடையாது. இது வெட்ட முடியாது, தண்ணியில நினைக்க முடியாது, நெருப்புல போட்டு எரிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆத்மா அவ்வளவு சிரேஷ்டமானது. காரணம் என்ன? பரமாத்மா விபு ஆத்மா, ஜீவாத்மா அணு ஆத்மா. பகவானுடைய ஒவ்வொரு பகவானுடைய அங்கங்கள் தான் இந்த ஜீவாத்மா, பினாம்சங்கள். அதனால அவ்வளவு பூரணமாக பகவான அனுகிரகம் இருக்கு. ஏன்னா ஜீவராசிகள் ஜீவாத்மா எல்லாம் பரிசுத்தமானது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பகவான் பரமபுருஷருடைய குணத்துக்கு சமமானதுதான் இது. ஆனா என்ன அப்படின்னா அளவில் சிறியது. பகவான் விபு ஆத்மா, இது அணு ஆத்மா. சமுத்திரம் இங்க 1 drop ஆஃப் வாட்டர். இங்க அந்த சமுதிரத்துல ஒரு டிராப் நீங்க எடுத்துட்டீங்க, சமுதிரம் எவ்வளவு பெருசு, அதுதான் பகவான். அதுல இருந்து எடுத்த ஒரே ஒரு டிராப் தான் என்ன, நாம தான். சோ இந்த ஜீவராசிகள் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பௌதிக விஷயங்களால கவரப்படுறது, மாயையில மயக்கப்படுறது. அதனுடைய கர்மத்தின் பிரகாரம் நிறைய உடல்களை மாத்திட்டே இருக்கு. இவன் எத்தனை உடம்ப மாத்தணும், பகவான் என்ன பண்றாரு கூடையே. இவன் எப்பதான் என்ன நினைப்பான், எப்பயாவது இந்த ஜீவாத்மா என்ன பார்க்காதான் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த ஜீவாத்மா கூடையே இந்த பரமாத்மா சுத்திங்கதான் இருக்கு. ஆனா அந்த ஜீவாத்மா என்ன பண்ணுது, இந்த உடம்பு எடுத்தா நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா, இல்ல அந்த உடம்பு எடுத்தா சந்தோஷமா இருக்க முடியான்னு இப்படியேதான் சுத்திண்டே இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்க்கறதே கிடையாது. இந்த ஜீவராசிகள் என்ன பண்ணுது அப்படின்னா அதாவது இந்த லோகத்துல இவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமான, இவன் எனக்கு பிரியம் கிடையாது, இவன் எனக்கு நண்பன், இவன் எனக்கு பகைவன், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவனால நான் சந்தோஷமா இருக்குமா, இவனால நான் கஷ்டத்தை அனுபவிப்பேன் அப்படின்னுட்டு பேதம் பார்த்துட்டே இருக்கு. காரணம் என்ன? இந்த பௌதிக குணங்களால.
சோ இந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பௌதிக குணங்களால இப்படி எல்லாத்தையும் பாகுபாடு படுத்தி வச்சுட்டு இருக்காங்க. பகவான் பார்த்துட்டே இருக்காரு. இவன் இதையேதான் பார்த்துட்டு இருக்கான். ஏதோ இவன் எனக்கு பிடிக்கும், இவனை பிடிக்காது, இது நண்பன், இவன் நண்பன் கிடையாது அப்படின்னுட்டு இப்படியாதான் நினைச்சிட்டு கொஞ்சம் என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்குது இது. சோ ஆக்சுவலா நமக்கு உண்மையான நண்பன் யாரு அப்படின்னா பகவான் தான். ஏன்னா அந்த பகவான் தான் நாம எத்தனை ஜென்மம் எடுக்கிறோமோ நம்ம கூடயே வந்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம அவரை மட்டும் திரும்பி பார்க்கறதே இல்லை. ரொம்ப உஷார் அவரை மட்டும் திரும்பி பார்க்கறது இல்லை. இந்த பௌதீகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பார்ப்போம், அனைத்தின் மேலே ஆசைப்படுவோம். ஆனா பகவானை மட்டும் பார்க்கவே இல்லை. சோ அனைத்து காரண விளைவுகளும் உண்டாக்கக்கூடியவர் யார் அப்படின்னா பகவான் தான். நாம் என்ன பண்றோம், அந்த கர்மத்தின் பிரகாரம் கர்மத்தின் விளைவால நம்ம இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம் இப்படி நம்ம சுகதுக்கங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதன் காரணமாக இப்படி நம்ம பௌதீக உடல்களை ஏத்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஜீவாத்மா என்ன நினைச்சுட்டு இருக்கு தெரியுமா, நான் சுதந்திரன் நினைச்சுட்டு. கண்டிப்பா நம்ம சுதந்திரன் கிடையாது. எப்ப நம்ம பௌதீக உடம்பை எடுத்துட்டோமோ நம்ம சுதந்திரன் கிடையாது. சுதந்திரன் யாரு, சாட்சாத் பரமாத்மா தான் சுதந்திரன். சோ நம்ம எல்லாம் யார் அப்பனா, அந்த பகவானுடைய பின்ன பகுதிகள். சோ பகவான் அளவில் பெரியவர், நாம ரொம்ப ரொம்ப குட்டி, சின்னவங்க, அவ்வளவுதான். சோ இந்த துக்கங்கள் எல்லாம் ஜீவாத்மாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நம்ம கர்மத்தின் பிரகாரம் இந்த உடம்புதான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு. சோ அப்ப நம்ம என்னதான் பண்றோம், நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை பர்ஃபெக்டா செய்யணும். நாம பகவானை நினைச்சுட்டு நம்மளுடைய கடமைகளை செய்யணும், அவ்வளவுதான். வேற ஒன்னும் தேவையில்லை. இப்படி சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது சித்திரகேது அவருடைய அந்த மகன், குட்டி குழந்தை இல்லையா, அந்த குழந்தை ரூபத்துல இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, அந்த பந்தப்பட்ட ஆத்மா இப்படி எல்லாம் பேசிட்டே இருக்கு. இப்படி எல்லாம் பேசிட்டு அத அப்படி பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எப்படி இருக்கும், அங்க இருக்கக்கூடிய சித்திரகேது ஆகட்டும், உறவினர்கள், தாய், எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இந்த குழந்தை இப்படி ஆத்ம ஞானம் பேசிட்டு இருக்கேன்னுட்டு. இத கேட்க கேட்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த ஆத்ம பிணைப்பு, அதாவது பந்தம், இந்த பாச பந்தம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பிணைப்பு என்ற அந்த சங்கிலி, பாச சங்கிலியிலிருந்து, அந்த துக்கத்திலிருந்து விடுபட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன ஆகுது, திரும்பவும் அந்த ஆத்மா வெளியே போயிட்டு அந்த குழந்தைங்க விழுந்தது. உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட தாய், தந்தை, உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த குழந்தைக்கு ஈமக்கிரை பண்றாங்க. அந்த இறந்த குழந்தையோட உடலை எடுத்துட்டு போய் எரிச்சு அந்த அதுக்கான என்னென்ன கடமைகள் செய்யணும் அதெல்லாம் பண்றாங்க. இப்ப யாருக்குமே என்ன கிடையாது, மோகமா, துக்கமா, பயமா, துன்பமா, பாசமா, பொறாமையா, எதுவுமே கிடையாது. ஏன்னா பாசம் ரொம்ப கடினமானதுதான், அது சுலபமா விட முடியாது. சோ அப்படி பேசிச்சு அந்த குழந்தை. அதை கேட்டதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் அப்படியே அந்த பாசத்துல வெளியே வந்தாச்சு. சோ அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்தாங்க இல்லையா, அதாவது கிருதத்ஜியோட சக மனைவிகள். சோ அவங்க எல்லாம் ரொம்ப வெட்கப்படுறாங்க. ஐயோ நம்ம போயும் போய் ஒரு குழந்தைக்கு போய் விஷத்தை கொடுத்துட்டுமே. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அதற்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்குது இல்லையா. இயற்கையால நம்ம நாம பார்த்து அவங்களுக்கு தண்டனை கூட கண்டிப்பா பகவானே அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு இல்லையா. அது போல அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த அவங்களுடைய உடம்பு, அந்த சௌந்தரியம், அழகு எல்லாம் அவங்களை விட்டு போயிடுது. எல்லாரும் அழுது புலம்புறாங்க. சோ அந்த அங்கிர முனி அவர் என்னென்ன போதனை செஞ்சாரோ அதெல்லாம் நினைச்சுக்கிறாங்க. அந்த
குழந்தை வேணும்ன்ற அந்த ஆசையும் அவங்களுக்கு போயிடுது. அந்த பிராமணர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் அவங்க வந்து யமுனா நதி கரைக்கு போறாங்க. சோ அங்க வந்து குளிச்சு அவங்களுடைய பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா குழந்தைக்கு விஷம் கொடுக்கறதுன்னு எவ்வளவு பெரிய தப்பு. ஏன்னா அதுவும் குழந்தை பால ஹத்யா பண்ணியிருக்காங்க. அதனால அந்த பிராயச்சித்தம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இந்த விதமா அங்க வந்து அங்கிரரும் நாரதரும் இவனோட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உபதேசம் பண்றதுக்காக அங்க சித்திரகேது மகாராஜா கூட இருந்தாங்க. அந்த சித்திரகேது வந்து அந்த இவங்களுடைய அந்த ஞான உபதேசத்தை கேட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்ன ஓமை சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஏரி அப்படியே சேரா இருக்கு. அந்த சேரு சேத்துல யானை மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே இப்பதான் முட்டி மோதி வெளியே வந்துடுச்சு. இப்ப அது எப்படி ஃபீல் ஆகும்? இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. அது போல சித்தர்கேது வந்து இந்த குடும்ப வாழ்க்கைன்ற இந்த இருண்ட கிணற்றுல இருந்து அந்த பந்தத்துல இருந்து வெளியே வந்துட்டார். ஏன்னா இதெல்லாம் கேட்டு அவர் என்ன ஆயாச்சு, வெளியே வந்தாச்சு. உடனே அந்த சித்தர்கேது என்ன பண்றாரு அப்படின்னா, யமுனா நதியில வந்து முறைப்படி நீராடி முன்னோர்களுக்கும் தேவர்களுக்கும் ஜலதர்ப்பணம் செய்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வைராக்கியத்தோட என்ன பண்றாரு, தன்னுடைய புலன்களையும் மனசையும் அடக்குறார். ஏன்னா நம்மளுடைய இந்திரியங்களையும் மனசையும் அடக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை என்ன பண்றாரு, ரொம்ப வைராக்கியத்தோட இந்திரியங்களையும் மனசையும் அடக்குறாரு. அந்த பிரம்மதேவருடைய புத்திரர்கள் யார் அங்க இருக்கிறது, அங்கிரரும் நாரதரும். அவங்க 2 பேரையும் அவ்வளவு மரியாதையோட அவர் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஏன்னா இப்பதான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய புலன்கள் மனசு எல்லாத்தையும் அடக்குனதுனால ரொம்ப சரணடைஞ்ச ஆத்மாவா இருக்காரு. இப்ப சித்திரகேது வந்து ரொம்ப திருப்தியோட சக்தி வாய்ந்த முனிவரா இருக்கும் அந்த நாரதர் வணங்குறாரு. 2 பேரும் வணங்குறாரு. அப்ப நாரதர் ஏன்னா நாரதர் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு ஞானத்தை அவர் வந்து உபதேசிக்கிறார். என்ன உபதேசிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாரதர் என்ன உபதேசிச்சார், அத அவரு எப்படி ஃபாலோ பண்ணார், அதால அவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்ற விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. Any questions, any doubts, Mataji?